இப்போ டிவிகே விருப்ப மனு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் கிட்ட கூடிட்டாங்க. விஜய் அவர்களே எதிர்பார்க்கல. ஒரு 5,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இத்தனை பேர் கூடினது இந்த வரை எந்த கட்சிக்கும் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமா அது? இல்லைங்க, இப்போ விருப்ப மனு வாங்குறதுங்கிறது எல்லா கட்சியிலையுமே அறிவிப்பாங்க. எல்லா கட்சியிலையுமே இப்போ ஊர்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வருவார். அவருக்கு தான் நிற்கிற ஆசை இருக்கும். அவர் வர்றவர் சும்மா வர மாட்டார். அவருடைய ஆதரவை இங்கே காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு 50 பேரோட சென்னையில் வந்து இறங்குவார். அறிவாலயத்துக்கு போவார், லைட்ஸ் காலனி போவார். இதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ள வழக்கம் தான். அப்படி தான் இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களோட அங்கே வர்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக மாறுது. இப்போ பாருங்கள், 50,000 விண்ணப்பங்கள் வித்திருக்கு ஒரே நாளில்னு சொல்கிறாங்க. 50,000 × 100 இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ வசூல் பண்ணுறதுக்காக இவங்க இப்படி ஒரு வேலையை பண்ணுறாங்க. சீட்டு கம்பெனி மாதிரி இதை நடத்திட்டாங்கன்னு ஒரு கையை நீட்டி விமர்சனம் பண்ணுகிற எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நான் கேட்குறேன், உங்கள் கட்சியில் அது இல்லையான்னு சொல்லுங்கள்.